வெல்கம் டு Dhiksha Aari Works. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஜரி த்ரெட்டில் 2 லைன் நெக் லைன் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். எப்பயும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 லைன் த்ரெட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2-3 லைன் த்ரெட்டில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது மட்டும் எப்பயும் நம்ம போட்டிருக்கிற அந்த லைன் மேலேயே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஷேப் தப்பாக போட்டிருந்தாலும் போடும்போது கரெக்ட் பண்ணி அதை நீட்டாக போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிற டிசைனுக்கு பேஸ். அதனால் இதை மட்டும் கரெக்டாக நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ 2 லைன் ஜரியில் முடிச்சுட்டு இப்போ 2 லைன் சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கேன். ஒரு 4 லைன் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு லைன் பீட் லைன் வைக்க போகிறேன். எப்பயும் போல் பீடை 2 பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு அயன் நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 பீடு வரைக்கும் நம்ம ஒட்டுக்கா எடுத்துக்கலாம். அந்த பீடை அந்த நீடில் அந்த மிடில் ஃபிங்கர் வச்சு ஹோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம 2 பீடாக மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துலிப் நீடிலை விட இந்த அயன் நீடில் போடுறது பீட் போடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்பயும் நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம லோட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக த்ரெட்டை வச்சுட்டு அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நீடிலேருந்து த்ரெட்டை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை நம்ம வேணுங்கிற அளவுக்கு இழுத்துக்கலாம். இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துனே அது மேலேயே அங்கே எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தா அந்த த்ரெட் கரெக்டாக அந்த நீடில் சிக்காது, விலகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு அந்த த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை நம்ம க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஸோ அந்த லைட்டாக க்ளூ போட்டு இந்த த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை போட்டுக்கோங்க. எப்போவும் இந்த ஜிக்ஸாக் போடாமல் மேலே சில்க் த்ரெட்டில் லோட் கொடுக்காதீங்க. ஸோ அது ஏன்னா இந்த முறுக்கிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த த்ரெட்டில், ஸோ அதில் போய் நம்ம போடுற அந்த சில்க் த்ரெட்டு உள்ளே போய் சிக்கிக்கும். ஸோ அதனால் இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு மேலே தெரியும். அதனால் எப்போவும் நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டு கவர் பண்ணிக்கிறதா எப்போவும் நல்லது. ஸோ அப்போ தான் மேலே சில்க் த்ரெட்டு போட்டு நம்ம லோட் கொடுக்கும்போது நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து நான் மேலே லோட் கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் அதில் 2 கலரில் லோட் கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. இப்போ பார்க்கலாம். அடுத்து நான் டபுள் கலரில் நான் லோட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் அது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கலரும் எந்த அளவுக்கு வேணுங்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு கலர் வந்தால் போதும் அப்படிங்கிறனால கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால நான் 1 இன்ச்சு டேப்பை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளாக குத்து மதிப்பாக போட்டால் ஒன்று பெருசாக சிறுசாக போயிட்டு அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தெரியும் அந்த டாட் வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு கலர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து இந்த கார்னர் ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்டிச் அளவுக்கு போட்டு இங்கேருந்து த்ரெட்டை இழுத்துட்டு மேலே அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த இடத்துல குத்திட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை வெளியே இழுத்துட்டு கீழே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல குத்திட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை இழுத்துட்டு மேலே அதுக்கு பக்கத்துலேயே நம்ம போட்ட ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி பக்கத்துலேயே போடணும், கேப் விழுகாமல். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியாமல் நம்ம ஸ்டிச் போட முடியும். ஸோ அது பக்கத்துலேயே போட்டுட்டு த்ரெட்டை இழுத்து இதுக்கு அப்படியே வர வர ஒன்றுக்கு கீழே ஒன்று ஒரு ஸ்டிச்சாக அப்படியே போட்டே போகலாம். மேலே போடும்போது அது பக்கத்துலேயே நேராக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஸ்டிச்சு மட்டும் அங்கே மேலே நேராக போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று வர மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் லைன் ஃபுல்லாக முடிஞ்சு அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு. இப்போ எப்பயும் போடுற போல் நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு இழுத்துட்டு
கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு கீழே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிராஸ் வந்துருச்சு. நல்லா கிராஸாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும், பிசுறு இல்லாமல். இப்போ இந்த கலர் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த அடுத்த கலர் த்ரெட்டை நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முடிக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு லாக்கிங் ஸ்டிச் போட்டு கீழே போடும்போது கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டு ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு இந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடியில் நான் வேறு கலர் த்ரெட்டு கொடுக்க போகிறேன். அடுத்து கோல்டன் கலர் த்ரெட்டு தான் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதில் எப்பயும் போல் கீழே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த லூப் வழியாக நீடில் உள்ளே விட்டு அந்த விரலில் இருக்கிற அந்த த்ரெட்டை இந்த லூப் வழியாக பிடிச்சி மேலே இழுங்க. ஏற்கனவே இருக்கிற லூப்புக்குள்ளே இருந்து இந்த த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு ஆல்ரெடி இருந்த அந்த பெரிய லூப் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்துட்டா ஒரு லாக் மாதிரி போய் விழுந்துக்கும். பாருங்கள், நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த லாக் மாதிரி விழுந்தது. ஸோ இப்போ இந்த அடியில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் த்ரெட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை எடுத்து இங்கே சைடில் கொண்டு வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம கைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த 1 இன்ச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த கலர் எடுக்கும்போது அதை எடுத்து விட்டுட்டு அந்த செயினை கீழே உருவினாவே போதும், அது நமக்கு வந்துடும். ஸோ அடுத்து ஆரம்பிக்கும்போது அது இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எப்பயும் போல் மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ 1 இன்ச்சு ஃபுல்லாக இந்த கோல்டன் கலர் த்ரெட் வச்சு நம்ம முடிச்சிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அங்கே இருக்கு இல்லையா ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் வச்சு அது அடுத்தடுத்து 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இது ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். டபுள் கலரில் போட்டிருக்கிறேன் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச். இப்போ வந்து நான் அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு எப்பயும் போல் கோல்டன் கலரில் ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். சுகர் பீடை எப்பயும் போல் 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பீடு அட்டாச் பண்ணுறதுக்கு நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். இந்த நீடில் எடுத்துகிட்டு ஒரு 10-15 பீடு வரைக்கும் நம்ம ஒட்டுக்காக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா, எடுத்துகிட்டு அந்த மிடில் ஃபிங்கரை வச்சு அந்த பீடை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த செயினை அந்த லூப்பை வந்து நம்ம மேலே தூக்கி அந்த நீடில் வந்து நேராக 90 டிகிரிக்கு பிடிச்சிட்டு அந்த நடுவிரல் அந்த மிடில் ஃபிங்கரில் ஒரு 2 பீடாக நம்ம தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ரவுண்ட் பீடு ஒன்று வைக்க போகிறேன். நம்ம 3 சைஸில் ரவுண்ட் பீடு ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு லைனு. இதுக்கும் அதே மாதிரி ஸ்விங் த்ரெட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எப்பயும் டபுள் பீடு வைப்போம், இதில் எப்பயும் சிங்கிள் பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடு வச்சு அட்டாச் பண்ணால் தான் இது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி பீட் லைன் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 பீடு வச்சு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, அது கேப் கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறது. நான் அதுக்காக ஏற்கனவே ஒரு பீடு வச்சு போட்டு பார்த்துருக்கேன். அது எந்த அளவுக்கு கேப் வரும் அப்படின்னு பார்க்குறக்காக மறுபடியும் ஒரு 2 பீடு மட்டும் பக்கத்தில் ஒட்டிட்டு அது ஃபஸ்ட்டு நான் கேப் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு நான் வச்சு ஒட்டிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் 1-2 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பீடு எடுத்துகிட்டு இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பீடு வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கார்னர் ஷேப் வருது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரிவர்ஸ் இழுத்து அந்த பீடை ஒட்டி பின்னாடி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் நல்லா கிடைக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஷார்ப் இந்த அளவுக்கு வராது, மொட்டையாக போயிடும். ஸோ அதனால் இந்த பீடு கொடுக்கும்போது மட்டும் எப்போ அந்த ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ரிவர்ஸ் திருப்பி
ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக நான் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் சுகர் பீடு வச்சு அந்த ஷார்ப்பாக கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள், எல்லாத்துக்குலேயும் நல்லா அதே மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை சுற்றி ஒரு லைனு நம்ம ஜரியில் ஒரு லைன் போட்டுக்கிட்டால் இன்னும் அது நல்லா ஷார்ப்பாக நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பீடை சுற்றி நான் வந்து ஜரியில் ஒரு லைன் போட போகிறேன். இதுவும் அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பெருசாக போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இதுவும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்த உடனேயே அதோடு நிறுத்தாமல் மேலே ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. இழுத்திங்கன்னா அது நல்லா டைட் ஆகிக்கும். அப்புறம் ரிவர்ஸ் கொண்டு வந்து அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ஷார்ப்பாக நிற்கும். ஸோ எப்பயும் போலயே செயின் ஸ்டிச் போட்டு அது சுற்றியும் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது தான் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த ஆரியில் வந்து எந்த அளவுக்கு நல்லா அந்த ஷார்ப்பாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் இது ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த ஷார்ப்பாக போட்டு முடிச்சிட்டு எல்லா பீடுக்கும் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஷார்ப்பாக எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இங்கே காலி இடத்துல வந்து நம்ம ஒரு புட்டா மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டு கலரில் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றியுமே ஒரு 2 லைனில் த்ரெட் அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி 2 த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை சுற்றி இந்த ஸ்டோன் ஒட்ட வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றி ஒரு லைனு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இது போடும்போது நல்லா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. எந்த இடத்துக்கு முடிச்சோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வெளியே ஒரு லைன். இந்த ஒரு லைன் கொடுத்தா அந்தளவுக்கு தெரியல, ஸோ அதனால் 2 லைனாக கொடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறதுக்கு ஏற்கனவே எடுத்த லூப்பை பெருசாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி ஒரு சின்ன லூப் எடுத்து அது வழியாக ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் இதை சுற்றி ஒரு லைன் நான் ஜரியில் வைக்க போகிறேன். ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் அந்த பீடை சுற்றி கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இதை சுற்றிலையுமே நம்ம செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி நம்ம நீட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த எண்ட் பண்ணுற இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தோடனே ஏற்கனவே போட்ட அந்த செயினுக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து பக்கத்துலேயே ஸ்டிச் நாட் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது, நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஆரம்பித்த இடமே தெரியாது. ஸோ பாருங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.